என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் அம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நீ எதற்காகவும் இனி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. என் தங்க பிள்ளையே, உன் குலதெய்வம் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை முடக்க வேண்டும் என்று பல சூழ்ச்சிகளை இங்கு பலர் செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த தாயானவளின் கட்டுக்குள் சிலர் வந்திருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அப்படி என்னுடைய கட்டுக்குள் வந்தவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய். அந்த மனமகிழ்ச்சியை உன்னிடத்திலிருந்து காண்பதற்காகத்தான் இன்று உன்னுடைய தாயானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகள் பலவிதமாக நடந்தது. சிலர் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சிலர் உன் மீது கண்திருஷ்டியினை வைத்தார்கள். ஆனால் ஒரு சிலர் உன்னை முடக்கி அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்கள் உன்னை கண்டாலே நீ இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றாயா என்பது போன்ற எண்ணங்களை கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்ததோடு மட்டுமல்லாமல் நீ சிரித்தால் அவர்களும் சிரிப்பார்கள். நீ என்ன சொன்னாலும் அதையும் தெளிவாக தலையாட்டி கேட்பார்கள். எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்து கொண்டே உன்னிடத்திலேயே நல்லவர்கள் போல நடித்து கொண்டிருப்பார்கள். என் தங்கமே, இது போன்று உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க சூழ்ச்சிகளை செய்தவர்கள் நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் புரியாமல் தவித்து நின்று கொண்டிருப்பாய். நமக்கு யாரேனும் எதையும் செய்து விட்டார்களா? நம்மை அழிக்க நினைக்கின்றார்களா? நமக்கு செய்வினைகளை செய்து விட்டார்களா என்று எண்ணி நீ பயந்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் அவ்வளவு ஏராளம். நீ அதிலிருந்து உன்னை அப்படியே வாழ்க்கை புரட்டி போட்டு ஒன்றன் பின் ஒன்று மீள முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வராமல் உன் குலதெய்வம் நான் அதனை புரட்டி போட்டு விட்டேன். என் தங்கமே, நீ ஒவ்வொன்றும் அப்படி உன்னை புரட்டி எடுத்து ஒன்று போனால் அடுத்தது என்று ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் நீ மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். பல நேரங்களில் யாரோ உன்னை முடக்கி போட்டது போல அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அதே நேரத்தில் எல்லாம் நீ இந்த தாயானவள் என்னை அழைத்து விடுபட்டு சென்று விட்டாய் அல்லவா? என் பிள்ளையே, இதையெல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொண்டிருந்தேன் அல்லவா? அப்படியானால் இதற்கு ஒரு முடிவினை நாம் கொடுத்துவிட வேண்டும் என்று நான் எண்ணிவிட்டேன். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்த தொடங்கினேன். அந்த நேரத்தில் தான் நான் புரிந்து கொண்டேன். இதற்கெல்லாம் காரணம் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், உன்னோடு இருக்கின்றவர்கள், நல்லபடியாக பேசிக்கொண்டு இருக்கின்றவர்கள், உன்னோடு நல்லபடியாக பேசி சிரிக்கின்றவர்கள். இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட நேரத்தில் முதலில் அவர்களை முடக்கிவிடலாம் என்று நினைத்தபோதுதான் நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் செய்த தவறை நாம் செய்ய வேண்டாம். எல்லோருக்கும் குடும்பம் என்ற ஒன்று இருக்கின்றது. அவர்கள் தனிப்பட்ட மனது என்ன செல்கின்றதோ அதை செய்கின்றார்களோ. அதை தவிர மற்றபடி அவர்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம், அவர்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, என்னதான் இருந்தாலும் ஒருவரை நாம் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை சார்ந்து இருப்பவர்களின் வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்கின்றது என்பதனை நாம் நிச்சயமாக யோசிக்க வேண்டும். என்பது போல நாம் எக்கேடோ கெட்டுப்போனால் நமக்கென்ன என்று இருந்துவிடக் கூடாது அல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் இதை பற்றி சற்று யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. நான் யோசித்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அவர்கள் செய்த சூழ்ச்சி, அவர்கள் உன்னை முடக்க நினைத்தது, இதற்கெல்லாம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தண்டனை கிடைக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தண்டனையை அவர்கள் அனுபவிக்க
வேண்டியிருப்பதனால் இந்த தாயானவள் அவர்களை முதலில் என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன். அப்படியானால் இப்பொழுது அவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து விட்டார்கள். என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்த பிறகு அவர்களின் மனநிலையில் நிச்சயமாக மாற்றங்கள் வந்துவிடும். அவர்கள் செய்தது எல்லாம் எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இனிமேல் உன் பக்கமே திரும்பி பார்க்க கூடாது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். என் தங்கமே, நீ நினைப்பது போல அல்ல. பல மாற்றங்கள் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒன்று மட்டும் நிஜம். அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்ததை நினைத்து இப்பொழுது சந்தோஷப்படுகின்றார்கள். ஏன் தெரியுமா? அப்படி நினைத்ததால் தானே இன்று இந்த தாயானவளினுடைய கைகளால் நம் வாழ்க்கையில் அப்படி இருந்ததால் தானே நமக்கு திருத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அவர்களின் தலையீடு நிச்சயமாக இருக்காது. அவர்கள் செய்த சூழ்ச்சி அவர்களுக்கே திரும்ப சென்றிருக்கும் பொழுது நிச்சயமாக இனி இது போன்ற ஒரு காரியத்தை செய்வதற்கு மனம் யாருக்கும் வந்துவிடாது. இந்த தாயானவளினுடைய அன்பினை பெற்ற குழந்தைகள் அல்லவா? நீ உன்னை முடக்க நினைப்பதும் என்னை முடக்க நினைப்பதற்கு சமம் அல்லவா? அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அவர்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அவர்களுக்கான பிரச்சனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அல்லவா? என் தங்கமே, இன்று அவர்கள் தான் நினைத்ததை சாதித்து விட்டது போல ஒரு உணர்வினை கொண்டு வந்தார்கள். அந்த உணர்வை அவர்களுக்குள் இருந்து எடுத்து அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை அவர்களுக்கு நான் உணர்த்திவிட்டேன். என்னதான் இந்த தாயானவள் அவர்களுக்கு அறிவுரை வழங்கினாலும் நான் அவர்களுக்கு ஆசைகளை ஒருபொழுதும் வழங்கவில்லை. அவர்களின் வாழ்க்கை அவர்களின் பொறுப்பு. அவர்கள் செய்த பாவத்திற்கு பலனும் அவர்கள் நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாக அவர்கள் திருந்திவிட்டார்கள் என்றால் இனி வாழ்க்கையில் நல்லது நடக்கும். மீண்டும் மீண்டும் அதே தவறை தான் செய்வார்கள் என்றால் இந்த வாழ்க்கையே அவர்களை அழித்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தகுதி நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ நிச்சயமாக ஒரு பொருட்டாகவே நினைக்காதே. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பது, அடுத்தவர்கள் வாழ்க்கையை முடக்க நினைப்பதும் ஒரு தொழிலா? இது போன்ற வேலையை செய்வதற்கு பதிலாக அவர்கள் வாழாமலேயே இருந்து விடலாம் என்றுதான் உன் அம்மா எனக்கு கோபம் வருகின்றது. என் தங்கமே, இருந்தாலும் இவர்களை சார்ந்தவர்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது. இவர்கள் செய்த தவறுக்கு இவர்களின் சந்ததிகள் என்ன செய்வார்கள்? ஆனாலும் இவர்கள் செய்த பாவம் அவர்களை துரத்துவதை யாராலும் நிறுத்த முடியாது. அந்த பாவத்தை நாம் தூக்கி சுமக்க வேண்டாம் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, நீயும் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவர்கள் குடும்பத்தை பாதிக்கின்றது என்றால் அந்த பாவம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் அல்லவா? என் தங்கமே, அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, நீ யாரையும் வஞ்சிக்காதே. யார் மனதையும் நோகடிக்கும்படி நீ பேசிவிடாதே. அவரவர்கள் செய்ததற்கான பலன்களை அவரவர்கள் அனுபவிப்பார்கள். அவரவர் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றதோ அதற்கு அவர்களே பொறுப்பெடுத்து கொள்வார்கள். உன் வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ததற்கான பொறுப்பினை நான் எடுத்து கொள்கின்றேன். என் தங்கமே, அவர்களை திருத்தி நல்வளப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய கட்டுக்குள் இன்று வந்து நின்று கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த தவறை எண்ணி என்னிடத்தில் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். நாம் அவர்களை காப்பது என்று நீ தெரிந்திருந்தால் நான் நிச்சயமாக இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்திருக்க மாட்டேன் என்று என்னிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, நீ அவர்களை நினைத்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன் அம்மா நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றேன். எதை நினைத்தும் கவலைப்படாமல் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக எல்லா சூழ்நிலையிலும் நான் துணையாக இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி.
என் அன்பு குழந்தையே, நீ இவ்வளவு நாள் சிந்திய கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட சாபம் ஒன்று ஒருவரினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் என் அன்பு குழந்தையின் சாபத்தை உன் தாயானவள் இன்று நான் பழிக்கும்படி வைத்திருக்கின்றேன். உன் அம்மா நான் கொடுத்த தண்டனை இதுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் கொடுத்த பதிலடி ஆகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது உனக்கான பதிவாகும். என் செல்ல குழந்தையே, உனக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஒரு துயரத்தை எல்லாம் கொடுத்த நபர்களுக்கு இன்று நான் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து விட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே. அதனால் என் வாக்கினை நீ முழுவதுமாக கேட்டு கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை நீ எடுக்க வேண்டும். அதனால்தான் உன் தாயானவள் நான் உன்னோடு இன்று பேச வந்திருக்கின்றேன். நீயும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன் அம்மா சொல்லும் விஷயத்தை தைரியமாக நீ கேட்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடித்து நான் அதனை இல்லாமல் செய்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இதை மட்டுமல்ல, எல்லா நல்ல விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன். என் தங்க குழந்தையே, உன்னுடைய வீட்டில் மங்களகரமான விஷயங்களை நான் செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் கண்ணீரையே பார்க்க மாட்டாய். என் தங்க குழந்தையே, இது போன்று உனக்காக எல்லா விஷயங்களையும் உன் தாயான நான் செய்து கொடுக்க போகின்றேன். ஆனால் சில நேரங்களில் பொய்யான வார்த்தைகளை பேசி சில உறவுகள் உன்னை நம்ப வைத்து ஏமாற்றி விடுகின்றார்கள். உன்னை நம்ப வைத்து ஒரு நாடகத்தை நடத்தி விடுகின்றார்கள். அதையும் நீ நம்பி விடுகின்றாய். என் அன்பு குழந்தையே, நீ முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை நீ தொலைத்துவிட்டு இறுதியாக நிற்கதியாக நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? ஆனால் என் அன்பு குழந்தையே, இதையெல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் தருணத்தில் வாழ்வா நரகமா என்ற ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அன்று அந்த நபருக்கு நீ சாபம் விட்டது ஞாபகம் இருக்கின்றது அல்லவா? என்னை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றினாயே, உண்மையாக இருந்த எனக்கு இப்படி துரோகம் செய்தாயே, அனைத்திற்கும் காலமும் என் அப்பன் என் தாயானவளும் பதில் கொடுப்பாள் என்று அன்று நீ சொன்னாயல்லவா? அதை நான் கண்குளிர பார்ப்பேன் என்றும் என் அன்பு குழந்தையே, அன்று நீ மண்ணை தூற்றி சாபம் விட்டாய் அல்லவா? அந்த சாபத்தை இன்று நான் உனக்கு நிறைவேற்றி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்ற வைப்பேன். அதற்காகத்தான் உன் தாயானவள் நான் இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு காரணம் அவனினுடைய கர்ம வினையும் சேர்ந்து கொண்டதுதான். அத்தனை பொய்களையும் உனக்கு சொல்லி துரோகங்களை செய்துவிட்டு செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டியடிக்க வேண்டும் என்றும் தேவையில்லாத வீண்பழியை உன் மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா? அவர்களினுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லவா? அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா? உன்னுடைய மனம் எவ்வளவு வருந்தியது, எவ்வளவு வேதனைப்பட்டது. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்க போகின்றது. உன்னுடைய இதயம் அன்பானது, உண்மையை மட்டுமே பேசக்கூடியது என்பதனால் தான் இன்று இத்தனை கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகின்றாய். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி சுயநலத்திற்காகவே அனைத்து விஷயங்களையும் உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அது நடக்குமா? மனிதர்களின் வாழ்வில் நல்லவர்களின் துணை எப்பொழுதுமே வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆனால் என் பிள்ளை யாராவது நினைத்தாலும், என் பிள்ளையை யாராவது ஏமாற்ற நினைத்தாலும், எவராவது துரோகம் செய்ய நினைத்தாலும் கண்டிப்பாக கர்மவினை ஒரு பக்கம் தண்டிக்காமல் விட்டாலும் கூட உன் தாயானவள் நான் ஒரு பக்கம் இருந்து அவர்களை கண்டிப்பாக நான் தண்டித்தே தீருவேன். அவர்கள்
வாழ்க்கையில் நான் தண்டனையே கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன் கண் முன்னாலே இது நடக்கப் போகின்றது. இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு கேட்கப் போகின்றது. ஏனென்றால் உன் உறவை நீ உண்மையாக நேசித்தாய் அல்லவா? உன்னை ஏமாற்றிய உறவிற்கு மிகப்பெரிய தண்டனையை உன் தாயானவள் நான் இன்று கொடுக்கப் போகின்றேன். அது என்ன தெரியுமா? அதை கேட்டால் நீயே அதிர்ந்து போகப் போகின்றாய். ஆனால் இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்டப் போகின்றது. இருந்தாலுமே இப்பொழுது ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் நான் உன்னிடம் சொல்கின்றேன். ஒரு விபத்தை சந்திக்கப் போகின்றார். அவரவர் கர்மவினை காரணமாக இந்த விபத்தானது ஏற்படுத்தப்பட போகின்றது. வாழ்க்கையில் நரகம் என்றால் என்ன என்று இப்பொழுது அவர்களுக்கு புரிய போகின்றது. அவர்கள் எப்படி என் அன்பு குழந்தையின் மனதில் என் அன்பு குழந்தை உன்னை வெறுப்பினை தூண்டும் விதமாக பேசினார்களோ அதற்கெல்லாமே இப்போது அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரித்து விட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியுமா என் செல்ல குழந்தையே? இல்லை, வாழத்தான் உன் தாயானவள் நான் விட்டு விடுவேனா? நீ தைரியமாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே. உண்மையானது ஜெயிக்க சிறிது காலம்தான் எடுத்துக்கொள்ளும். ஆசையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் உண்மைதான் எப்பொழுதும் ஜெயிக்கும். உன்னுடைய அன்பானது புரிந்து கொள்வதற்கு அதை பெறுவதற்கும் அவர்களுக்கு தகுதியே கிடையாது என் செல்ல குழந்தையே. ஆனால் இப்பொழுது நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது. ஆனால் என் அன்பு குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம். உன் சாபத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஏனென்றால் அவர்கள் எண்ணம் போலதான் அவர்களும் வாழ்க்கையில் அனைத்து மாற்றங்களும் நடக்கப் போகின்றது. அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்காது. சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக குழந்தையின் மனதையும் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் வாய்ந்த ஒரு மனிதர்களாக மாறிவிட்டார்கள். காலத்திற்கேற்ப மனிதர்களுக்கு சுயநலம் எப்படி வருகின்றதோ அதுபோலத்தான் இவர்களினுடைய நிறத்தையும் குணத்தையும் மனதையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி திட்டினாலும் அது திருந்தாது. ஏனென்றால் அவர்கள் பிறவியிலேயே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வந்து விட்டார்கள். 5இல் வளையாதது 50இல் மட்டும் வளையுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. எப்படி நாம் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் நம்மை எப்படி மாற்றுகின்றதோ சில குணத்தை நாம் அதை மாற்றிவிடலாம். ஆனால் பிறவியிலேயே இருந்த குணத்தை எப்பொழுதும் மாற்றவே முடியாது. ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்து விட்டேன் என் தங்க குழந்தையே. கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டத்தான் போகின்றேன். இதை கேட்டு நீ அழுகக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கஷ்டமான தருணத்தில் கூட உன் தாயானவள் நான் உன்னிடமே இருந்து கொண்டிருக்கின்றேன்.